Welcome to my channel friends. This video is sponsored by School of Business Organization Digital Marketing. SBO Private Limited Company 100% trusted genuine platform in online work. For more details, send your name and qualifications on WhatsApp to 9994104160 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிவப்பு குமிட்டி கீரையின் மருத்துவ குணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிராம பகுதியில் மிக எளிதாக கிடைக்கும் கீரை வகையில் ஒன்று இந்த சிவப்பு குமிட்டி கீரை. மழை காலங்களில் மட்டுமே அளவுக்கு அதிகமாக இந்த சிவப்பு குமிட்டி கீரையை நம்மால் பார்க்க முடியுது. இயற்கையான வகைகளில் கிடைக்கும் கீரை வகைகளுள் ஒன்றான இந்த குமிட்டி கீரை ஆனது மற்ற கீரைகளை விட 20 மடங்கு அதிக சக்தியை கொண்டது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? மேலும் இந்த சிவப்பு குமிட்டி கீரையின் மறுபெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி கீரை மற்றும் கம்பளப்பட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. சிவப்பு குமிட்டி கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, புரதம், தாது பொருள், சுண்ணாம்பு சத்து, பீட்டா கரோடின், விட்டமின் சி, தாது உப்புக்கள் அப்படின்னு பலதரப்பட்ட விட்டமின்களை உள்ளடக்கியதா இந்த சிவப்பு குமிட்டி கீரை பார்க்கப்படுது. மேலும் இந்த சிவப்பு குமிட்டி கீரையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு குமிட்டி கீரையில் புரத சத்து இருப்பதால் இது இன்சுலின் அளவை கட்டுப்பாட்டிற்குள் வைக்கின்றது. சளி, காய்ச்சல் போன்ற பிரச்சனையை தீர்க்கின்றது. மூல நோய்க்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த சிவப்பு குமிட்டி கீரை ஆனது இன்றியமையாததாக பார்க்கப்படுகின்றது. மலச்சிக்கலை சரி செய்யும் தன்மையும் இந்த கீரைக்கு உண்டு. காச நோய்க்கு தீர்வாகவும் இந்த குமிட்டி கீரை செயல்படுகின்றது. இந்த குமிட்டி கீரையில் உள்ள கால்சியம் ஆனது எலும்புகளின் வளர்ச்சிக்கும் மற்றும் பற்களின் வலுக்களுக்கும் உறுதுணை புரிகின்றது. சீரான செரிமான மண்டலத்திற்கு பக்கபலமாக செயல்படுகின்றது. முட்டு வலி மற்றும் கழுத்து வலி பிரச்சனையை சரி செய்கின்றது. மேலும் இந்த சிவப்பு குமிட்டி கீரை ஆனது உடலில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றும் தன்மையை கொண்டது. சிறந்த நச்சு நீக்கியாகவும் இந்த சிவப்பு குமிட்டி கீரை செயல்படுகின்றது. உடல் வெப்பத்தை தணித்து உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை தருகின்றது. இவ்வளவு மருத்துவ குணங்களை கொண்ட இந்த சிவப்பு குமிட்டி கீரையின் முக்கியத்துவத்தை இதுவரை நாம் அறியாவிட்டாலும் இனியும் இதன் முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டு தவறாது உணவில் எடுத்து இந்த சிவப்பு குமிட்டி கீரையின் முழு பயனையும் பெற்று நோயற்ற நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.